இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள விசுவாசம் இல்லை, எழுப்புதல் வரும்னு. இப்போ இந்தியாவில் எழுப்புதல் வருமா அப்படின்னு கேட்டால் ஜோம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. விசுவாசத்தோட ஜோம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒரு சாரார், அதுதான் பெரும்பான்மையான கூட்டம். ஒரு சாரார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வராதுங்க, எழுப்புதலாம் வராது. இப்போ இருக்க நிலைமைக்கு எழுப்புதல் சான்ஸே இல்லை, இந்தியாவில் ரொம்ப மோசம், சபை போகிற போக்கு மோசம், சபை செத்து போய் கிடக்கு, ஆவிக்குரிய நிலைமையில் செத்து போய் கிடக்கு, சபையில் கள்ள உபதேசம், பணப்பிரியரா மாறிட்டாங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நமக்கு முன்னாடி இதே மாதிரி சபை செத்த காலங்கள் இருக்கு, சபை செத்து போன காலம் இருக்கு. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ஒரு எழுப்புதல், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான செத்த காலம், சபை செத்த காலம். அப்போதான் மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் எழுப்புறாரு. எப்போ அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு எழுப்புதல், அந்த எழுப்புதல் என்ன ஆச்சு, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் எழுப்புதலே இல்லை. அந்த எழுப்புதல் போன பிறகு மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ஒரு எழுப்புதல். சரி, மார்ட்டின் லூத்தரோட எழுப்புதல் என்னாச்சு, 1906 வருஷம் வரைக்கும், கண்ணு சொல்ல போனால் 400 வருஷம். அதுக்கப்புறம் எழுப்புதல் அப்படியே சபை செத்த இடத்துக்கு போயிடுச்சு. செத்த இடத்துக்கு போன உடனே அசுசா ஸ்ட்ரீட்டில் ஒரு எழுப்புதல் வருது. இந்த எழுப்புதல் தொடங்குச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சபை மோசமான கண்டிஷனில் இருக்குங்க, எல்லா இடத்துலையும் சபையில் வசனமே இல்லை, என்ன பெரும்பான்மையானவங்க சொல்கிறது. அப்போ சபை இன்னொரு செத்த காலத்துக்கு வந்திருக்கு. இந்த செத்த காலத்தில் இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு அவிசுவாசம் ஒன்று வரும். இதுக்கு மேலே அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு வேத பண்டிதரோட பேசிக்கிட்டு இருந்தேன். வேத பண்டிதரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேத பண்டிதர்கிட்ட நான் சொன்னேன் ஒரு காரியம், அண்ணே வாங்க நம்ம என்ன செய்வோம், ஊர் ஊராக போய் தெரிஞ்சவங்ககிட்டலாம் இந்த வசனத்தை போதிப்போனே, வசனத்துக்குன்னு ஒரு காலம் வரணும், வசனத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். வெறும் இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமும் ஆராதனைகள் மட்டுமே இருக்குது, ஆராதனை தப்பு இல்லை, அது மட்டுமே இருக்குது, வசனம் இல்லை, வசனத்துக்கு ஒரு க்ரௌடை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னபோது, அந்த அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அந்த அண்ணன் சொன்னாங்க, வேணாம் தம்பி அதெல்லாம் வராது, இதெல்லாம் வேஸ்ட், இந்த ஜனங்கிட்ட பேசுறது பிரயோஜனமே இல்லை, நானும் 20 வருஷமாக பேசி பார்த்துட்டேன் தம்பி, வேஸ்ட்டு, ஏதோ ஒரு 10 பேர் 20 பேர் இருக்கிறாங்க, இவங்களோட பேசிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. எப்படியாவது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எழுப்புதல் காலம் ஒன்று வரணும், வசனத்துக்கு ஒரு எழுப்புதல் வரணும், வசனத்துக்காக வாஞ்சியா இருக்கிற ஒரு கூட்டத்தை எனக்கு பார்க்கணும், கேட்கணும், அந்த ஜனங்க வாஞ்சியா வசனத்துக்கு ஓடி வரணும், அப்படி ஒரு காலம் வரணும் ஆண்டவரேன்னு ஆசைப்பட்டோம். அப்போ நாங்கள் ஒரு 3-4 ஊழியர்களாக சேர்ந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அங்கே தெரிஞ்ச பாஸ்டர்ஸை கேட்டு அவங்கக்கிட்ட, ஐயா உங்கள் சபையில் ஒரு நாள் வசன திருவிழான்னு ஒன்று நடத்துகிறோம், நாங்கள் வரோம், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நாங்கள் 4 பேர் வரோம், அங்கே வந்து ஜபத்தோடு தான் வருவோம், வந்து ஒரு ஆராதனை, ஒரு ஜப நேரம், ஒரு 2 செய்தி இப்படி கொடுத்து ஜனங்களுக்குள்ள வசனத்தை பற்ற தாக்கத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு கேட்டபோது ஒரு சில ஊழியர்கள் திறந்து கொடுத்தாங்க. இதை கொஞ்ச காலம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னுடைய விசுவாசம் என்ன தெரியுமா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இப்படி ஒரு கூட்டம் ஒன்று உருவாகும், வசனத்துக்கு நிற்கிறவங்க வருவாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணும் போதெல்லாம் இப்படி தான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே அற்புதத்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது, தீர்க்க தரிசனம் தேடி ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது, ஆட்டத்தையும் பாட்டத்தையும் தேடி கூட்டம் இருக்கு, இதே மாதிரி ஆண்டவரே வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரணும், வசனத்தை தேடி வர கூட்டம் ஒன்று வரணும். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட இப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அதனுடைய விளைவை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். வசனத்தை பேசுகிற அநேக வேத பண்டிதர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு யூடியூப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா வசனத்தை போதிக்கிறவங்க ஐரோப்பால இருந்தும் ஸ்ரீலங்கால இருந்தும் நிறைய வேத பண்டிதர்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இவங்களுக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் 20,000 பேர் அவங்க செய்திகளை உட்காந்து கேட்குறாங்க. அந்த 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 நம்பரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். வசனத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும் 10,000 பேர் 20,000 பேர் 1,00,000 பேர் 2,00,000 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆடுறவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் போகிறாங்க, தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி எத்தனை பேர் போகிறாங்க, அதெல்லாம் நமக்கு வேணாம், அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். நம்ம எதிர்பார்க்கறது வசனத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரணும் ஆண்டவரே. அந்த வசனத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்கியதை பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம் உருவாக்கணும். அப்போ நமக்கு முன்பாக என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்த நெகட்டிவான சாட்சிகள், வராது, நடக்காது, போகாது, அப்படி. இப்போ வந்து எவர்கிட்ட என்ன சொன்னாங்க, உன் மகள் மரித்து போனாள், இதுக்கு மேலே அவளை எழுப்ப முடியாதுப்பா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், காடை விட்டு ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு, டோர் க்ளோஸ்ட். ஆனால் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்பவும் சொல்கிறேன், எழுப்புதல் வராது, நடக்காது, அதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, யார் வேணாலும் சொல்லட்டும். நாம் சொல்லுவோம், விசுவாசத்தோடு சொல்லுவோம், மீண்டும் கர்த்தர் சபையை எழுப்புவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மீண்டும் ஒரு எழுப்புதலை, வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலை பார்ப்பதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு சிறு சபையை கர்த்தர் எழுப்புவார். ஒரு அசுசா ஸ்ட்ரீட்ல, ஒரு அப்போஸ்தலர் ஃபெய்த்ல ஒரு சின்ன சபையை கர்த்தர் எழுப்பினார். ஒரு எருசலேம்ல ஒரு 120 பேர் இருக்கிற சின்ன சர்ச்சை கர்த்தர் எழுப்பினார். அந்த சிறு பெண்ணை கர்த்தர் எழுப்பினார். அந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரம்பி போயிற்று. அசுசா ஸ்ட்ரீட்டோட எழுப்புதல் உலகம் முழுவதும் பரம்பி போயிற்று. ஏன் அப்படி ஒரு எழுப்புதல் கடைசி காலத்தில் தமிழ்நாட்டில் வரக்கூடாது?
ஒரு சிறு சபையை ஏன் கர்த்தர் எடுக்கக்கூடாது? உங்க சபையில 50 பேரா இருக்கட்டும், 100 பேரா இருக்கட்டும், 120 பேரா இருக்கட்டும், என் சபையிலிருந்து வராதுன்னு நினைக்காதீங்க. என் சபையிலும் சிறு சபை, சிறு பெண்ணை கர்த்தர் எழுப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். காரணம், ஏற்கனவே அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். என் சபையிலும் கர்த்தர் செய்வார், என் வீட்டிலே செய்வார், எனக்குள்ளே செய்வார். அது வரணும். முதல்ல இந்த விசுவாசத்தை எவருக்குள்ள அனுப்புறாரு? ஃபர்ஸ்ட் எழுப்புதலுக்கு தேவை விசுவாசங்க. நம்ம வரும், என் நாட்டில் வரும், என் தேசத்தில் வரும், என் மாவட்டத்தில் வரும், என் சபைக்குள்ள வரும்ன்ற விசுவாசம் வேணும். வரும். நிறைய பேர் கேட்டு பாருங்க, எழுப்புதல் எங்க வரும்? எங்கேயோ வரும், ஆனா கண்டிப்பா வரும். எங்கேயோ வரும் இல்ல, என் வீட்டில் வரும், என் ஜப வீட்டில் வரும், எனக்குள்ள வரும் எழுப்புதல். அந்த அந்த விசுவாசம் முதல்ல வரணும். எவருக்கு முதல்ல என்ன வரணும்? இயேசு அந்த அம்மாவை சுகமாக்கிட்டார், எல்லாம் ஓகே தான். என் வீட்டில் இல்ல. இயேசு சொல்றார், விசுவாசம் உள்ளவடாயிரு, இவளுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும். அசுசா ஸ்ட்ரீட்ல நடந்தது நமக்கும் நடக்கும். மேல் வீட்டு அறையில நடந்தது நமக்கும் நடக்கும். எப்பப்பெல்லாம் எந்தெந்த தேசத்துல போய் எடுத்து பாருங்க. ஆப்பிரிக்கால டேவிட் லிவிங்ஸ்டன் வழியாக வந்ததான எழுப்புதல் நம்முடைய தேசத்திலும் வரும். கர்த்தர் செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தார். ஒரே நேரத்தில் மல்டி டைமென்ஷன்ல வேலை செய்யறதுக்கு கர்த்தரால மட்டும் தாங்க முடியும். ஒரு பக்கம் எவருக்குள்ள விசுவாசத்தை ஏத்திக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சீஷர்களுக்கு ஏத்துறாரு. ஏன்? இவன் போய் பின்னாடி நிறைய பேரை உயிரோடு எழுப்ப வேண்டி இருக்குது. ஏன்? இவனுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாக்க வேண்டியவங்களாம் இருக்கிறாங்க, அவனுக்குள்ளே எழுப்புறாரு. ஏன்னா 2 பேரை அனுப்பி பார்த்தாரு, அங்கே பிசாசுகள் ஓடிச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் கூட பல நேரங்களில் இவரால் பிசாசுகளை துரத்த முடியாமல் போயிடுச்சு. இவங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சிறு பலவீனங்கள்லாம் இருந்துச்சு, எல்லாம் கிளியர் பண்ணுறாரு. இப்போ பாருங்க, இந்த சிறு பெண்ணை எழுப்புறாரு பாருங்க. எனக்கு ஒரு சம்பவத்தை படித்த போது ஞாபகம் வருது, ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை அதில் சொல்லி கொடுத்தார். இயேசு போய் அந்த எவிருவின் மகளை எழுப்புறாரு. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பேதுருவும் செய்கிறார். பேதுரு போய் மேல் வீட்டு அறையில் தப்பித்தால படுக்க வச்சிருக்கிறாங்க. தப்பித்தால படுக்க வச்ச போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த சம்பவம் இருக்கு. தப்பித்தால படுக்க வச்சிருக்கிறாங்க. இப்போ பேதுரு தப்பித்தால எழுப்பணும். அந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் தான், அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, இயேசு போய் கையை பிடித்து சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னார். ஆனா பேதுரு கையை பிடிச்சு தப்பித்தாலே எழுந்துருன்னு சொல்லலை. அவர் என்ன பண்ணார்னா, போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்துன்னு இருக்கும். அதான் பெரிய ஆச்சரியம் அந்த வசனத்திலேயே. பேதுரு திரும்பி பார்த்து தப்பித்தாலே எழுந்துரு என்றான். ஏன் இவன் இப்படி ஜெபம் பண்ணா? அந்த அந்த தப்பித்தாளுடைய சரீரத்தை விட்டு தள்ளி போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்து தப்பித்தாலே எழுந்துரு. எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் திரும்பி பார்த்தீங்க? நம்ம நியாயமா என்ன பண்ணுவோம்? பாடி மேலே போட்டு எலியா என்ன பண்ணாரு? எலிசா என்ன பண்ணாரு? அவங்களாம் அப்படி பாடி மேலே போய் விழுந்து, மேலே விழுந்து 7 தரம் தும்மி மேலே விழுந்து எல்லாம் செஞ்சாங்கல்ல. இயேசுமே அப்படி தான் செய்கிறாரு, தொட்டு. ஆனால் இவர் மட்டும், பேதுரு மட்டும் அந்த பக்கம் திரும்பி ஜெபம் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு அதை படிக்கும்போது உணர்த்தினாரு, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் மனுஷனுக்கு முன்பாக மரணம் இருந்தது. இயேசு மரணத்தை ஜெயித்து விட்டார். மரணம் மனுஷனுக்கு பின்பாக போய்விட்டது. இனி மனுஷனுக்கு முன்பாக மரணம் இல்லை, மனுஷனுக்கு முன்பாக நித்திய ஜீவன் இருக்கிறது. அதனால தான் பின்னாடி இருக்கிற மரணத்தை பார்த்து திரும்பி பார்த்து பேதுரு சொன்னாருன்னு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுத்தாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த விசுவாசத்தை தான் பேதுருக்கு ஊத்துறாரு. இங்க இதைத்தான் பேதுருக்குள்ள கொண்டு வராரு. பாரு, நான் எழுப்புறேன் பாரு, நாளைக்கு நீ எழுப்ப வேண்டி வரும். அப்போ ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு எழுப்புறாரு, இப்ப பாதிக்கப்பட்டவனுக்கு விசுவாசத்தை எழுப்புறாரு, பின்னாடி ஊழியம் செய்ய போறவனுக்கும் விசுவாசத்தை எழுப்புறாரு. எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது பாருங்க. ஒரே நேரத்தில் ரெண்டையும் செய்யறாரு. சீஷர்களும் அதை பார்க்கறாங்க, இவங்களும் பார்க்கறாங்க. இப்போ எழுப்புதலுக்கு முதலாவது காரணம் என்ன? விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களா இரு. விசுவாசமா இருந்தா கண்டிப்பாக ரட்சிப்பு வரும். இன்னைக்கு நாமளும் அதை தான் சொல்ல போறோம். ஆண்டவரே, விசுவாச அறிக்கை பண்ண போறோம். என்ன செய்ய போறோம் தெரியுமா? என் சபையில என் மூலமாக ஆண்டவரே நிச்சயம் ஒரு எழுப்புதல் வரும். நீர் அதை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீர்.